1933 மார்ச் 28 ஜோர்ஜியாவின் விண்டரில் முதல் மருத்துவர்கள் தினமானது அனுஷ்டிக்கப்பட்டது. இவ் அனுசரிப்பில் மருத்துவர்கள் தங்களுக்குள் வாழ்த்து அட்டைகளை பரிமாறிக்கொள்ளல் மற்றும் இறந்த மருத்துவர்களுக்கு அஞ்சலி செலுத்துதல் என்பன நடைபெற்றன. எனினும் இதனை ஒரு நிரந்தரமான விசேட நாளாக மாற்ற வேண்டும் என எண்ணிய மருத்துவர்கள் குழாமானது மருத்துவர்கள் சங்கத்திற்கு அறிக்கை சமர்ப்பித்ததன் விளைவாக அது 1934 ஜோர்ஜியாவின் அகஸ்டாவில் நடைபெற்ற மாநில கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு 1935 அறிமுகப்படுத்தப்பட்டது. அதன்பின் 1990 அமெரிக்காவில் மார்ச் 30 மருத்துவர்கள் தினமாக கொண்டாட தீர்மானிக்கப்பட்டது. இவ் மருத்துவர்கள் தினமானது பல நாடுகளில் பல தினங்களில் கொண்டாடப்படுகின்றது. ஆஸ்திரேலியாவில் மார்ச் 30, குவைத்தில் மார்ச் 3, பிரேசிலில் அக்டோபர் 18, கனடாவில் மே 1, கியூபாவில் டிசம்பர் 3, இந்தியா மற்றும் இலங்கையில் ஜூலை 1, ஈரானில் ஆகஸ்ட் 23, மலேசியாவில் அக்டோபர் 10, துருக்கியில் மார்ச் 14, வியட்நாமில் பிப்ரவரி 28, நேபாளில் மார்ச் 4 கொண்டாடப்படுகின்றது. அன்றைய காலம் தொட்டு இன்றைய காலம் வரை அஞ்சல் சேவை புரிவோரின் சேவை மிக கௌரவத்துக்குரியது. இவ்வாறான கஷ்டமான சந்தர்ப்பங்களிலும் தங்கள் சேவையில் தளர்ந்து விடாமல் உரிய நேரத்திற்கு உரிய இடத்திற்கு உரிய அஞ்சலை சமர்ப்பிக்கின்றனர். இவ்வாறான அளப்பரிய சேவையினை புரிவோரை கௌரவிக்கும் முகமாக 1997 தேசிய அஞ்சல் பணியாளர்கள் தினமானது கொண்டாடப்பட்டு வருகின்றது. இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனம் ICAI 1949 ஜூலை 1 நிறுவப்பட்டது. இதன் நினைவாகவே ஜூலை 1 பட்டய கணக்காளர் தினம் கொண்டாடப்படுகின்றது. கடிதங்களை அனுப்புவதற்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றான முத்திரையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் தேசிய US தபால் துறை முத்திரை தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. இஞ்சி சார்ந்த உணவுகள் உடலிற்கு மிக ஆரோக்கியமானவை என்பதனை உணர்த்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 1 இத்தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அடையாளம் காண முடியாத பறக்கும் பொருட்கள், பறக்கும் தட்டுக்கள் இவை இந்த நவீன நூற்றாண்டிலும் அமானுஷ்யமாக ஒன்றாகவே இருந்து வருகின்றது. இது தொடர்பாக சரியான உண்மைத்தன்மையை அறிவது கடினமானதாகவே இருக்கின்றது. எனவேதான் இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் நோக்கில் உலக UFO தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. 1947 ஜூலை 2 அமெரிக்காவில் முதலில் அடையாளம் காணப்படாத பறக்கும் தட்டை பார்த்ததாக அறிவித்ததை தொடர்ந்து ஜூலை 2 இத்தினமாக அறிவித்தனர். ஃப்ரைட்காம் என்பது நியூசிலாந்து மாநிலங்களில் ஒரு சின்னமாக மதிக்கப்படும் ஒரு உணவாகும். இந்த உணவின் மகிமையை விளக்கும் வகையில் ஃப்ரைட்காம் தினத்தை அனுஷ்டிக்க கோரி 2015 சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையினை தொடர்ந்து அது அங்கீகரிக்கப்பட்டு ஜூலை 3 இத்தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஜூலை 4 அன்று அமெரிக்கா சுதந்திர தினம் அடைந்ததை தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் அதனை நினைவு கூறும் வகையில் ஜூலை 4 அமெரிக்க சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஜூனோசஸ் என்பது ஒரு தொற்று நோயாகும். இது விலங்குகளிடமிருந்து மனிதர்களுக்கு பரவும் ஒரு நோயாகும். இந்நோயானது நேரடி தொடர்பு மூலமாகவோ அல்லது உணவு, நீர் அல்லது சுற்றுச்சூழல் மூலமாகவோ மனிதர்களுக்கு பரவக்கூடும். இந்நோய்க்கான முதல் தடுப்பூசி 1885 ஜூலை 6 போடப்பட்டது. அதனைத் தொடர்ந்தே அதனை ஞாபகப்படுத்துவதற்கும் அது தொடர்பான விழிப்புணர்வை மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காகவும் ஜூலை 6 உலக ஜூனோசிஸ் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. உலக மக்கள் தொகை தினமானது 1987 ஜூலை 11 கலந்தாலோசிக்கப்பட்டு 1989 உருவாக்கப்பட்டது.
இதன் நோக்கம் அதிகரிக்கும் மக்கள் தொகையினால் சுற்றுச்சூழலில் ஏற்படும் விளைவுகள் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாகும். தேசிய எளிமை தினமானது எளிமை வாழ்க்கையை ஆதரித்த ஹென்றி டேவிட் தோர்வின் நினைவு தினமாக ஆண்டுதோறும் ஜூலை 12 கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஜூலை 12 என்பது அவரது பிறந்த தினமாகும். இந்த வேகமானதும் அவசரமானதுமான உலகத்தில் மிகவும் எளிமையான நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வது தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த இத்தினம் சிறப்பிக்கப்படுகின்றது. 1852ஆம் ஆண்டு அமெரிக்காவில் பிரான்சிஸ் வோல் என்பவர் முதல் காகிதப்பை தயாரிக்கும் இயந்திரத்தை கண்டுபிடித்தார். அதனைத் தொடர்ந்து பல ஆண்டுகளில் பல மேம்படுத்தல்கள் நடைபெற்று இன்று பல நவீன மேம்படுத்தப்பட்ட காகித பைகள் எமது பாவனையில் உள்ளது. பிளாஸ்டிக் பையினை பயன்படுத்துவதனால் சுற்றுச்சூழலிற்கு ஏற்படும் தீங்கு தொடர்பாகவும் காகித பையின் நன்மை தொடர்பாகவும் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தவே காகிதப்பை தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 12 கொண்டாடப்பட்டு வருகின்றது. பாகிஸ்தானிய வம்சாவளியைச் சேர்ந்த 16 வயதான மலாலா யூசுப்சாய் ஐக்கிய நாடுகள் சபையில் சிறுமிகளின் கல்வி குறித்து தனது உரையை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து அவரின் போராட்டம் மற்றும் கஷ்டங்களின் முக்கியத்துவம் தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது தொடர்பில் ஜூலை 12 மலாலா தினமாக கொண்டாட ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்தது. டிசம்பரில் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் ஜூலை 15 உலக இளைஞர் திறன் தினமாக அறிவிக்கப்பட்டது. தொழில்நுட்ப திறன் மற்றும் தொழில்நுட்ப பயிற்சி என்பவற்றை விருத்தி செய்வதன் மூலம் இளைஞர்கள் மத்தியில் காணப்படும் வேலையின்மையினை குறைத்து சமூகத்தின் பொருளாதார நிலையினை உயர்த்துவதே இதன் நோக்கமாகும். 1998 ரோம் சட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் நிறுவப்பட்டது. இவ் ஒப்பந்தத்தில் 139 நாடுகள் கையெழுத்திட்டன. இதனை கொண்டாடுவதுடன் மக்கள் மத்தியில் இது தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் ஜூலை 17 ஆனது சர்வதேச நீதிக்கான தினமாக அறிவிக்கப்பட்டது. ஒரு யோசனையினை அல்லது உணர்வை இலத்திரனியல் முறை மூலம் தெரிவிக்க உருவாக்கப்பட்டதே இமோஜி ஆகும். இது தொடர்பில் மக்கள் மத்தியில் விழிப்புணர்வூட்ட ஜூலை 17 உலக இமோஜி தினம் கொண்டாடப்பட்டு வருகின்றது. சர்வதேச நெல்சன் மண்டேலா தினம் ஆண்டுதோறும் ஜூலை 18 கொண்டாடப்படுகின்றது. இத்தினமானது நெல்சன் மண்டேலாவின் வாழ்க்கையையும் மரபுகளையும் பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வூட்டுவதற்காகவும் மக்களின் வாழ்க்கையில் தேவையற்ற விடயங்களை தவிர்த்து மாற்றங்களை கொண்டு வருவதற்காகவும் கொண்டாடப்படுகின்றது. குப்தா காலத்தில் வட இந்திய துணைக்கண்டத்தில் சதுரங்கம் கண்டுபிடிக்கப்பட்டது. இது மிக பழமையான விளையாட்டுகளில் ஒன்றாகும். இதனை மேம்படுத்தும் நோக்கில் 1861 பல விதிகள் விளையாட்டில் உருவாக்கப்பட்டன. 1924 ஜூலை 20 பிரான்சின் பாரிஸில் நடந்த 8வது கோடைகால ஒலிம்பிக் போட்டிகளில் சர்வதேச செஸ் அறக்கட்டளை என்ற FIDE நிறுவப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 20 ஆனது சர்வதேச செஸ் தினமாக 2019 டிசம்பர் 12 அறிவிக்கப்பட்டது. 1969 முதலில் மனிதன் நிலவில் நடந்து சென்றதை நினைவு கூறும் வகையில் நிலவு தினமானது கொண்டாடப்படுகின்றது. அதிகரித்த சனத்தொகை, புவி வெப்பமடைதல், இயற்கை பேரழிவுகள், அதிகரித்த வெப்பநிலை போன்ற இன்னும் பல விடயங்களினால் இயற்கையின் சமநிலையில் ஏற்றத்தாழ்வு ஏற்பட்டுள்ளது. இதனால் எதிர்கால சந்ததியினரின் வாழ்வு என்பது மிகவும் நெருக்கடி மிக்கதாக அமையக்கூடும். காரணம், இயற்கை சீரழிவினால் வளப்பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. எனவே தற்போது காணப்படும் வளங்களினை சிறந்த முறையில் பயன்படுத்தி எதிர்கால சந்ததியினருக்கு வழங்க வேண்டும் என்பது தொடர்பில்
ஒரு விழிப்புணர்வினை ஏற்படுத்த ஜூலை 28 சர்வதேச இயற்கை பாதுகாப்பு தினம் சிறப்பிக்கப்படுகின்றது. புலிகளின் பாதுகாப்பின் அவசியம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், புலிகளின் இயற்கை வாழ்விடங்களை பாதுகாப்பதை ஊக்குவிக்கவும் ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 29 சர்வதேச புலிகள் தினமாக அறிவிக்கப்பட்டது. இனம், நிறம், பாலினம், மதம் போன்றவற்றை பொருட்படுத்தாமல் தங்களுக்குள் அந்நியோன்யமாக பழகும் உறவுமுறையான நட்பின் முக்கியத்துவம் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்த யுனெஸ்கோ முன்வைத்த திட்டமானது ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2011 ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையானது சர்வதேச நட்பு தினத்தை அறிவித்தது.